வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி உருளைக்கிழங்கு ஊறுகாய். ரொம்ப டேஸ்டியான இந்த ஊறுகாய் ரெசிபியை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ இது நான் 2 உருளைக்கிழங்குல பண்ண போகிறேன். 2 உருளைக்கிழங்கை தோலை நல்லா நீக்கிட்டு நல்லா கழுவிட்டு தண்ணி இல்லாமல் இது மாதிரி தொடச்சிக்கணும். கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. நல்லா தொடச்சிட்டு இதை சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி வச்சுப்போம். இப்போ ஒரு 15 பூண்டு பல்ல தோலை நீக்கிட்டு நல்லா இது மாதிரி நசுக்கி எடுத்துக்கலாம். உங்களுக்கு ஊறுகாயில் பூண்டு நல்ல ஒரு தொக்கு மாதிரி வேணும்னா மிக்சியில் போட்டு தண்ணி சேர்க்காம ஒரு ஸ்மூத்தான விழுதை அரைச்சி எடுத்துக்கலாம். பூண்டு நசுக்கியாச்சு. நம்ம ஊறுகாய் தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். ஒரு கடாயில் ஒரு 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். ஊறுகாய் எப்போவுமே நம்ம நல்லெண்ணெயில் தாளித்தோன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கரெக்டாக ஒரு 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்த பிறகு 1 ஸ்பூன் நான் மசாலா டப்பாவில் இருக்க இந்த சின்ன ஸ்பூனால் 1 ஸ்பூன் முழு கடுகு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு கடுகு தூள் பண்ணி வேணும்னா அப்படியும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி முழு கடுகாவே சேர்த்து பொரிய விட்டுருக்கேன். கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு, நசுக்கி வச்சுருக்க பூண்டு, இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா எண்ணெயிலே வதக்கி எடுத்துப்போம். ஒரு மிதமான தீயில் வதக்கினோன்னா உருளைக்கிழங்கு லேசாக ப்ரௌன் கலராக மாறும். அது வரைக்கும் நல்லா சுருளாக வதக்கி எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கு இப்போ லேசாக கலர் மாற ஆரம்பிச்சிருக்கு. இப்போ நமக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துருக்கேன். மிச்சம் நான் சால்ட்டு தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் மொத்தமாகவே கூட சால்ட்டே சேர்த்துக்கலாம். ஊறுகாய்க்கு கொஞ்சம் தூக்கலாக உப்பு போட்டால் கரெக்டாக இருக்கும். உப்பையும் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுடலாம். இந்த ஊறுகாய் பார்த்திங்கன்னா ஒரு 15 நாள் வரைக்கும் கெடாமல் இருக்கும். நம்ம இதை செஞ்சு முடித்த பிறகு நல்லா ஆற விட்டுட்டு ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா ஊற ஊற இதோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். உருளைக்கிழங்கு நல்லா கலர் மாறிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். வச்சுட்டு ஒரு சின்ன ஸ்பூனால் 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், இந்த மிளகாய்த்தூளில் மிளகாய் தனியா ரெண்டுமே சேர்த்து அரைச்ச தூள் 2 ஸ்பூன் போட்டிருக்கு. இதை போட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு லேசாக வதக்கிட்டு அடுப்பை உடனே ஆஃப் பண்ணிவிடுங்க. ஏன்னா நம்ம அடுப்பு ஆன்லேயே இருந்ததுன்னா மிளகாய்த்தூள் கலர் மாற ஆரம்பிச்சிடும். மிளகாய்த்தூளை போட்ட உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் அடுப்பு சூட்டிலே வச்சுடுவோம். மிளகாய்த்தூளோட அந்த பச்சை வாசனைலாம் போயிட்டு நல்ல உப்பு காரம்லாம் உருளைக்கிழங்குல இறங்கிடும். இப்போது கடைசியாக 1 ஸ்பூன் அளவுக்கு வறுத்து அரைச்சி வச்சுருக்க வெந்தயத்தூளை சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு வச்சுருக்கேன். அந்த ஜூஸை இது கூட சேர்த்துடலாம். இப்போ இதை அடுப்புலேருந்து உடனே எடுத்துடுங்க, இல்லைன்னா ரொம்ப கலர் மாறிடும். அடுப்புலேருந்து எடுத்து வச்ச பிறகு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் மட்டும் இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுடுங்க. ரொம்ப சுவையான இந்த ஊறுகாய் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை நம்ம கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.